வணக்கம். இது சமூகம் மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா 3வது இரவாக கடுமையான தாக்குதல். தெற்கு ஈரானில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள். சனா விமான நிலையம் மீது சவுதி தாக்குதல். போர் நிறுத்தம் முறியும் அபாயம். ஏவுகணை வீசி கவுதிகள் பதிலடி. ஹார்மோஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம். டிரம்பின் அதிரடி அறிவிப்பால் பெட்ரோல் டீசல் விலை தாறுமாறாக உயரும் அபாயம். 20% ரொம்ப அதிகம், நாங்கள் கம்மியாக வாங்குகின்றோம். டிரம்பிற்கு ஈரான் நக்கலாக பதிலடி. ஈரானில் தரையிறங்கிய ரஷ்யாவின் டோம்ஸ்டே கமாண்ட் விமானம். உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அமெரிக்கா. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவின் பேரில் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரானுக்கு எதிராக தொடர்ந்த 3வது இரவாக கடுமையான வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக தெற்கு ஈரானின் முக்கிய நகரங்களில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் அரச ஊடகமான பிரஸ் டிவி மற்றும் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான மெகர் ஆகியவை வெளியிட்ட செய்திகளின் அடிப்படையில் தெற்கு ஈரானின் நகரங்களான பந்தர் அப்பாஸ், ஹிஷ்தீவு, சிரிக்தீவு மற்றும் ஹெஷ்ம் ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்த வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக விரோதமான அமெரிக்க கப்பல் ஒன்று குரூஸ் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாகவும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் உபகரணங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று மாலை ஹேக்கவிட் வானொலி நிகழ்ச்சியில் நேர்காணல் அளித்து இன்று இரவு நாளையும் ஈரானை அமெரிக்கா மிக கடுமையாக தாக்கப் போகின்றது. அதை பற்றி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களிடம் அதற்கு பதிலடி கொடுக்க ஒன்றுமில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் இருதரப்பிற்கும் இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தெஹ்ரான் மதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அதிபர் ட்ரம்ப் ஈரானில் தற்போதைய அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் 2 முதல் 3 வாரங்கள் வரையில் நீடிக்கலாம் என்று குறிப்பிட்டார். அதிபரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தனது எக்ஸ் தளத்தில் முதன்மை தளபதியின் வழிகாட்டுதலின் பேரில் ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக 3வது இரவாக தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஈரானின் அணுசக்தி விவகாரம் குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப் நடன்ஸ் அணுசக்தி வளாகத்திற்கு 1 மைல் தெற்கே அமைந்துள்ள பலப்படுத்தப்பட்ட அணுசக்தி தளமான விகாகஸ் மலை குறிவைக்கப்படலாம் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். அது ஒரு அருமையான பெரிய சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கான இலக்காக இருக்கக்கூடும் என்றும் விரைவில் நாம் விகாகஸை ஒருமுறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் விகாகஸ் மலை என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்ட ஆழமான புதைக்கப்பட்ட 2 சுரங்க பாதைகளை கொண்ட தளமாகும். இது அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளின் தாக்குதல் வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்று வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கையில், இந்த தொடர் தாக்குதல்கள் ஈரானிய படைகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துவதோடு ஹார்மோஸ் ஜலசந்தியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற அவர்களின் திறனை கணிசமாக குறைக்கும் என்று கூறியுள்ளது. இதேவேளை இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் தலையிடுமா என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் அதற்கான பதிலை அளிக்க மறுத்துவிட்டார். இருப்பினும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தனக்கு நல்ல உறவு இருப்பதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்கா இல்லாமல் என்று இஸ்ரேல் இருந்திருக்காது என்றும் தெரிவித்தார். அடுத்து ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய குண்டு தாக்குதல்களை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த 4 ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் நிறுத்தம் முறியும் அபாயத்தில் உள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதியின் தெற்கு பகுதியை நோக்கி ஹவுதி அமைப்பினர் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சவுதி வான் பாதுகாப்பு படையினரால் இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய பயணிகள் விமானம் ஒன்று சனாவில் தரையிறங்குவதை தடுக்கும் நோக்கில் சனா சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுதி ஆதரவு பெற்ற சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏமன் அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த ஈரானிய விமானம் பின்னர் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டிலுள்ள ஹொடைடா விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏமன் அரசாங்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களையும் தற்காலிகமாக மூடி பின்னர் சில மணி நேரங்களுக்கு பிறகு திறந்தது. சனா விமான நிலையத்தின் மீதான தாக்குதலை ஈரான் கடுமையாக கண்டித்திருக்கின்ற பின்னணியில் இதுகுறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி பின்வருமாறு கூறுகின்றார். பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒரு சர்வதேச விமான நிலையத்தை தாக்குவதும் பயணிகள் விமானத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதும் சர்வதேச விமான போக்குவரத்து சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் அப்பட்டமான மீறல் என்று தெரிவித்தார். இது ஏமனின் தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அவமதிக்கும் செயல் என்று தெரிவித்தார். மேலும் இத்தகைய பொறுப்பற்ற நடவடிக்கைகள் ஏமனின் அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் முயற்சிகளையும் 2022ஆம் ஆண்டின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் சீர்குலைக்கும் என்று எச்சரித்தார். இதேவேளை அன்சருல்லா அமைப்பின் அரசியல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களது தூதுக்குழுவினர் தாயகம் திரும்புவதை தடுக்கும் முயற்சியிலேயே சவுதி இந்த தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளது.
ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாக்கியா சாரி இது பற்றி பேசுகையில், இந்த தாக்குதல் அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்றும் இது பதற்றத்தை தணிக்கும் காலகட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக கூறினார். இதன் விளைவுகளை சவுதி அரேபியா சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். இதற்கிடையில் சனா மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவுதி அமைப்பினர் நேற்று சவுதியின் தெற்கு பகுதியை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினர். இந்த அச்சுறுத்தலை தங்கள் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக சவுதி தலைமையிலான ராணுவ கூட்டணி அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களால் உயிரிழப்புகளோ அல்லது பெரிய சேதங்களோ ஏற்பட்டதாக இதுவரையில் தகவல்கள் இல்லை. இதற்கிடையில் ஏமனின் ஏடன் நகருக்கு தெற்கே 50 கடல் மைல் தொலைவில் மார்ஷல் தீவுகள் கொடியேற்றப்பட்ட எண்ணெய் கப்பல் ஒன்றை நோக்கி 6 சிறிய படகுகள் அச்சுறுத்தும் வகையில் இறங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உடனடியாக செயல்பட்ட கப்பலின் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கையாக துப்பாக்கிச்சூடு நடத்திய அடுத்து அந்த படகுகள் பின்வாங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் செங்கடலிலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உலகளாவிய கச்சா எண்ணெய் கடல்வழி போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. மேலும் இந்த வழியாக செல்கின்ற அனைத்து சரக்கு கப்பல்களுக்கும் 20% போக்குவரத்து கட்டணம் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி செக் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்த்தும் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ட்விட்டர் சோஷியல் தளத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவிடுகையில், ஈரானின் தலையீடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்தே இருக்கும். நாங்கள் ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்துகின்றோம். இதனால் ஈரானிய கப்பல்கள் அல்லது அவர்களின் வாடிக்கையாளர்களின் கப்பல்கள் இந்த வழியில் பயணிக்க முடியாது என்றார். உலகின் மிக முக்கியமான இந்த நீர்வழி பகுதிக்கு பாதுகாப்பையும் பத்திரத்தையும் வழங்கும் பணி இனி அமெரிக்கா செய்யும் என்றும் நாங்கள்தான் இதன் பாதுகாவலன் என்றும் தெரிவித்தார். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த நீர்வழியை இலவசமாக காத்து வந்தோம். ஆனால் இனி அப்படி செய்ய போவதில்லை. இந்த வேலைக்கான செலவுகளை ஈடுகட்ட கப்பல்கள் அனுப்பப்படுகின்ற அனைத்து சரக்குகளின் மதிப்பிலும் 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஈரானின் பெரும்பாலான ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் ஒப்பந்தங்களை ஈரான் தொடர்ந்து மீறுவதால் அவர்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் தொடரும் என்றும் அவர் எச்சரித்தார். பொதுவாக கடல் வழியாக பொருட்களை எடுத்துச் செல்கின்ற சரக்கு நிறுவனங்கள் மொத்த சரக்கின் மதிப்பில் 5-15% வரைதான் கட்டணம் வசூலிக்கின்றன. ஆனால் அமெரிக்கா தற்போது கூடுதலாக 20% பாதுகாப்பு கட்டணம் விதிப்பதால் மத்திய கிழக்கிலிருந்து வருகின்ற கச்சா எண்ணெய் விலை எக்குத்தப்பாக ஏறும் என்று மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் பயணிக்க அமெரிக்கா 20% கட்டணம் வசூலிக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அந்த கட்டணம் மிக அதிகம், நாங்கள் அதைவிட குறைந்த கட்டணத்திலேயே பாதுகாப்பு அளித்தோம் என்று ஈரான் நக்கலாக பதிலடி கொடுத்துள்ளது. அதேவழி அமெரிக்காவின் தொடர் வான்வழி தாக்குதல்களால் ஆத்திரமடைந்துள்ள ஈரான் அமெரிக்காவுடன் எட்டப்பட்டிருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முழுமையாக நிறுத்தி வைப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்கும் பணிக்காக 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற ட்ரம்பின் அறிவிப்புக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வது முற்றிலும் சரிதான். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்கின்றவர்களுக்கு அந்த சேவைக்கான கட்டணம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஈரான் தான் எப்போதும் இந்த ஜலசந்தியின் பாதுகாவலன், என்றென்றும் அப்படியே இருக்கும் என்று தெரிவித்தார். அமெரிக்கா கேட்கும் 20% கட்டணம் என்பது நிச்சயமாக மிக அதிகம். நாங்கள் நியாயமாக நடந்து கொள்வோம், அதைவிட குறைந்த கட்டணத்தையே வசூலிப்போம் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தி தங்களின் கட்டுப்பாட்டு பகுதி என்பதை ஈரான் மீண்டும் உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஈரானின் முன்னாள் துணைத் தலைவரும் இஸ்லாமிய புரட்சித் தலைவரின் மூத்த ஆலோசகருமான முகமது மொக்பர் குறிப்பிடுகையில், ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு நலன்கள் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் ஈரானின் தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாதவை. நமது கப்பல்கள் அந்த வழியாக செல்லும் போது எதிரிக்கு கப்பம் கட்டுகின்ற நிலை ஏற்படாதவாறு நாங்களே அதை பாதுகாப்போம். இந்த முக்கிய மூலோபாய நிலையிலிருந்து பின்வாங்குவதற்கு இடமே இல்லை என்று தெரிவித்தார். அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையே வான்வழி மோதல்கள் தீவிரமடைந்துள்ள வேளையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பயன்படுத்தும் பாதுகாப்பு வசதிகள் கொண்ட டோம்ஸ்ட்ரே எனப்படுகின்ற பறக்கும் கட்டுப்பாட்டு மைய விமானம் ஈரானில் தரையிறங்கியுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு ரஷ்யா விடுத்துள்ள நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. சர்வதேச விமான போக்குவரத்து தரவுகளின்படி ரஷ்ய அதிபரின் சிறப்பு விமான பிரிவுக்கு சொந்தமான மிகவும் அரிய வகையான Tu-214PU என்ற விமானமே மாஸ்கோவின் நுகோவா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஈரானின் தெஹ்ரான் இமாம் ஹொமைனி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் தரையிறங்கியது. ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ச்சியாக 3வது இரவாக குண்டுமழை பொழிந்து வருகின்ற இக்கட்டான சூழலில் ரஷ்யாவின் இந்த அதிநவீன விமானம் தெஹ்ரானில் தரையிறங்கியிருப்பது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பிரபலமான டோம்சே விமானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த Tu-214PU என்பது வான்வெளியில் பறந்தபடியே ஒட்டுமொத்த ராணுவ மற்றும் அணு ஆயுத படைகளையும் வழிநடத்தக்கூடிய ஒரு நடமாடும் வான்வெளி கட்டுப்பாட்டு மையமாகும். ஒருவேளை அணு ஆயுத போரின் போது தரையில் உள்ள தகவல் தொடர்பு கோபுரங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டாலும் இந்த விமானம் நேரடியாக செயற்கைக்கோள்கள் மூலம் தரையில் உள்ள ராணுவ தளங்களுக்கு தடையின்றி உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும். அதிநவீன குறியீட்டு முறையிலான தகவல் பரிமாற்றம் மற்றும் ரேடார்களை முடக்குகின்ற மின்னணு போர்முறை பாதுகாப்பு அம்சங்கள் இது பொருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.